வருகின்ற தேர்தலில் இந்த 5 தொகுதி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய 5 தொகுதி, இதுக்கு முன்னாடி 10 தொகுதி அண்ணா சொன்னது போல தென்காசி மாவட்டம் பிரிஞ்சிருச்சு. ஆகவே இந்த 5 தொகுதியும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு மாநில இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் உறுதியா வெற்றி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்களை பார்த்தது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு அருணாச்சலுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க எல்லாம் எங்களுக்கே பாடம் எடுக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரி, நீங்களும் சரி, நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள், ஆகவே திட்டம் போட்டு பணியாற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு கருமசாமி பாண்டியன் எல்லாம் இருக்காருன்னா நமக்கெல்லாம் பெருமை. இங்க வந்து கூட்டத்தில் வந்து இவ்வளவு பேசுறாரு, நமக்கு பெருமை, மாற்று கருத்து இல்லை. ஆகவே இன்னைக்கு எல்லாரும் மூத்தவர்கள், இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆகவே நாம் இப்போ வந்து இளைஞர்களை அரவணைச்சு கொண்டு போகணும், இளைஞரை அரவணைக்கணும், மூத்தவர்களுக்கு நல்ல பெரிய வாய்ப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆகவே இளைஞர்களுக்கும் அதே போல நம்முடைய கட்சி அம்மா வளர்த்த கட்சி, சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே இந்த கட்சியில் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டைக்கு இன்னைக்கு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. கருத்தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண போகிறோம். உறுப்பினர் அட்டை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பீங்க. பேசும்போது தம்பி சொன்னார் 98% கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. யாராவது கொடுக்காமல் இருந்திருந்தார், ஒன்றியச்சியார் கிளர்ச்சியார்கள் கொடுக்காமல் இருந்தால் உடனே கொடுத்துருங்க. இந்த உறுப்பினர் அட்டையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உறுப்பினர் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க ஒரு ஒன்றியத்தில் ஒரு கணக்கு போட்டுக்கங்க. அந்த கணக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள், எடுத்து பாருங்கள், ஞாபகம் இருந்தால் பாருங்கள். ஒரு தொகுதியில் எவ்வளோ உறுப்பினர் அட்டை சேர்த்துருக்கிறீங்க. ஆனால் உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு கிளையில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, ஒன்றியத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ உறுப்பினர், நீங்களே கலாய்வு பண்ணி சுயாய்வு பண்ணுங்க, தெரியும். அப்போ அந்த உறுப்பினர் அட்டையை நீங்கள் நிறைய உறுப்பினர் சேர்த்திருக்கீங்க, அது கொடுத்து அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி பாக்கெட்டில் வச்சாங்கன்னா உணர்வு வந்துடும். இந்த கட்சியில் நான் இருக்கிறேன், அதிமுக கட்சியில் நான் இருக்கிற உணர்வு வரும். ஆகவே உறுப்பினர் அட்டையை நம் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் போய் சேர்த்திடணும். யாரும் வங்கி வாங்கி வைக்கக்கூடாது, முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னால் நிறைய காலியாக கிளைச்செயலாளர் இருப்பாங்க, செயல்படாமல் இருந்தால் அதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை பண்ணலாம். காலியான பொறுப்பு உடனடியாக நீங்கள் பரிந்துரை பண்ணலாம், இந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுமக்கள் தயாராக இருக்காங்க, பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள். எதுக்கு? இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் 3 வருஷம் எதுவுமே நடக்கல. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏழைகள், நடுத்தர வர்க்கம், அதே போல தொழில் முதலாளிகள், தொழில் முதலீட்டாளர்கள், இன்றைக்கு விவசாயிகள், திமுக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. ஒரே குரலாக, ஒட்டுமொத்த குரலாக தமிழ்நாடு முழுவதும் அற்புதமான ஆட்சி தந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த 7.5% இடஒதுக்கீடு தந்தார். எல்லாம் நீட் ஏமாத்தினாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இன்னைக்கு டாக்டர் எடப்பாடியார் காரணம் இல்லையா? அற்புதமான ஆட்சி. 11 மருத்துவக் கல்லூரி, கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு வறட்சி காலத்தில் நிவாரணம் கொடுத்த முதலமைச்சர், ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். இன்னைக்கு அந்த ஆட்சி எடப்பாடியார் வர வேண்டும், அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம், மாநகர மாவட்டத்தில் 2 தொகுதியும் எடப்பாடியார் முதலமைச்சராக 2 எம்எல்ஏ இங்க வரணும். அதுக்கு நம்முடைய பங்கு என்ன? ஒவ்வொருத்தரும் கடமை இருக்குது. நீங்க நினைச்சா முடியும். அதுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்து பாடுபடும். ஆகவே எடப்பாடி 2024 முதலமைச்சராக உறுதி. அற்புதமான கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமைப்போம், எந்த மாற்றுகிறது கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு தெரியும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 10 தொகுதியும் திமுக தான் வெற்றி பெற்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாமே குறைவாக தான் இருந்தோம். அதுக்கு பின்னர் 2021 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவனா சேர்த்து 11க்கு 11 நாங்கள் ஜெயிச்சோம். அதே போல அப்ப இடைத்தேர்தல் வந்தது, அப்ப சூலூர் வந்தது, நிலக்கோட்டை வந்தது, எல்லாம் வந்தது. ஒரு பெட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கு, ஒரு பெட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு. ஒரு பெட்டியில திறந்தா அன்னைக்கு பார்த்து உதயசூரியன் ஓட்டு அதிகம் நாடாளுமன்றத்துக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது இரட்டை ஓட்டு அதிகம், 30,000 ஓட்டு அதிகமாக ஜெயிச்சாங்க. தூத்துக்குடியில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு தொகுதியில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒவ்வொரு தொகுதியும். ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் விளாத்திக்குளம் தானே இல்லை, தூத்துக்குடியில் 2, ஒட்டப்படார் 1, விளாத்திக்குளம். விளாத்திக்குளத்தில் சின்னப்ப ஜெயிச்சா, அப்படி எனக்கு தெரியும், சின்னப்ப வெற்றி பெற்றார். அப்போ அது கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு ஜெயிச்சாங்க. நாடாளுமன்றத்தில் அதிகம் அவங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அது மோடிக்கா
ராகுல் காந்திக்கான ஓட்டு போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி நல்ல ஆட்சி புரிந்தார், அம்மா அதிகமான திட்டங்கள் கொடுத்தாங்க, அதிமுக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்முடைய பங்கு, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்.